மச்சான், தொழிலாளிக்கு நீதி வேண்டும். மச்சான், இந்த வழக்கமா போராட்டங்கிறது முதலாளிக்கு ஆப்போசிட்டா தொழிலாளிக பண்ணுவாங்க. ஆனா நீ ஓனரா இருந்துகிட்டு தொழிலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ற. மச்சான், என்ன பத்தி உனக்கு தெரியலடா. நான் எப்பவுமே கண்டிப்பா தொழிலாளிங்க பக்கம் தான் மச்சான். ஓ, கோட்டு போட்ட உழைப்பாளி. Thank you. மாசு பண்ற மச்சான். போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் 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 மன்னிப்பு கேட்கும் வரை போராடுவோம். போராடுவோம் மன்னிப்பு கேட்கும் வரை போராடுவோம். தொழிலாளிக்கு நீதி வேண்டும். போராடுவோம் போராடுவோம் ஐயோ, அத்தை. மன்னிப்பு கேட்கும் வரை தேவையில்லாம கோஷம் போராடுவோம். நான் வேற நின்னுட்டு இருக்கேனே. ஐயம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. இப்ப என்ன பண்றது? மன்னிப்பு கேட்கும் வரை போராடுவோம். போனீங்க அத்தை. எவ்வளவு நேரம் சொல்றது? சும்மா இருக்கீங்க. கத்தாதீங்கய்யா. நீதி வேண்டும் நீதி வேண்டும். மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியா இருப்பா. அப்பா நிறுத்திட்டாங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கம்பெனில ஏதாவது பிரச்சனைனா அதை எனக்கு முதல்ல கால் பண்ணி சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க போராட்டம் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? வேற ஏதாவது கம்பெனிக்கு, சுந்தரவல்லி கம்பெனில அப்படி பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சா தப்பா பேச மாட்டாங்க. இதுல தப்பா பேசுறதுக்கு என்ன இருக்கு? போராட்டம் நடக்கிறது உண்மைதானே? மத்த கம்பெனில எல்லாம் என்னென்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தொழிலாளிகளை சக்கையா புழியறாங்க. அவங்களுக்கு மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. சம்பளம் எல்லாம் எவ்வளவு லேட்டா கொடுக்கறாங்க. ஆனா நான் அப்படி இருக்கேனா? யூனியன் ரூல்ஸ் பிரகாரம் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு சால்வ் பண்ணிட்டு தான் கம்பெனியை நடத்துறேன். ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க பட்ட அவமானம் அப்படி. ஒரு பந்தை எவ்வளவு வேகமா அடிக்கிறோமோ அதே வேகத்துல தான் அது திரும்பி வரும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். வருஷ கணக்குல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தொழிலாளிய ஒரு மாற்றுத்திறனாளிய போய் அடிச்சா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இவங்களாச்சும் இங்க அமைதியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா அதே இடத்துல போய் நான் 4 அறை விட்டிருப்பேன். சூர்யா, என்னடா நீ இந்த கம்பெனியோட முதலாளி, என்னமோ நீ தொழிலாளி மாதிரி பேசிட்டு இருக்க. யாரா இருந்தா என்ன? ஒருத்தரோட சுயமரியாதைக்கு பாதிப்பு வரும்போது அவங்க பக்கம் நான் நிக்கணும். அதுக்கப்புறம் தான் முதலாளி தொழிலாளி எவனா இருந்தாலும். இப்ப புரியுது. இவங்க எல்லாம் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுங்க நீ தான் தூண்டி விட்டியா? ஏன் இவங்க யாருக்குமே சூடு சொன்ன இல்லையா? நான் சொல்லி கொடுத்தாதான் இவங்க போராடணுமா? எனக்கு முன்னாடியே இவ்வளவு தூரம் பேசுறியே, என் பின்னாடி நீ எவ்வளவு பேசுவ? அப்படியெல்லாம் ஆள் பார்த்து இடம் பார்த்து பேசுற ஆள் நான் கிடையாது. என் மனசுல என்ன நினைக்கிறனோ அது எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பேசுக்கு முன்னாடி சொல்றதுதான் என்னோட குணம். இவ்வளவு இங்கதான் இருக்காளா? எல்லாம் கூட்டு களவாணிங்க தானே? வாட்? களவாணியா? யூ மீன் திருட்டு? இங்க நடக்கிறது திருட்டு இல்ல, போராட்டம். டேய், நான் பேசுறது புரியாத மாதிரி நடிக்காத. இவ ஏத்தி விட்டு தானே இப்படி எல்லாம் நடக்குது. நான் அர்ச்சனாவை கம்பெனிக்கு அனுப்பி வச்சா அதுக்கு எதிர்ப்பா இவ்வளவு கூட்டிட்டு வந்து அர்ச்சனா இங்க இருக்கிறது பிடிக்காம அவ உன்னை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நீ அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. வாவ் வாவ் வாவ், சூப்பர், வெரி குட். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு கற்பனை. ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. நேரா அங்க வந்தோமா, அங்க என்ன ஆச்சுன்னு விசாரிச்சோன்னு இல்லாம இங்க வந்து என்ன பேசணும்னு வர வழியில ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? மேடம், நாங்க வருஷ கணக்குல இங்க வேலை பார்க்கிறோம். சூர்யா சாரோட முகத்துக்காக தான் நாங்க அமைதியா போராடிட்டு இருக்கோம். எல்லா ஒர்க்கர்ஸும் போராட்டத்துல இறங்கிட்டோம்னா இங்க ஃபேக்டரியில எந்த வேலையும் நடக்காது, பாத்துக்கங்க. சரி சார், உங்க கோவம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அதான் தெளிவா அவங்க சொல்லிட்டாங்கல்ல. உங்க சைனிங் அத்தாரிட்டி இங்க வந்து இப்ப இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா மொத்த ஃபேக்டரியும் ஆஃப் ஆயிடும்னு சொல்றாங்க. புரியுதா?
போராடுவோம் போராடுவோம் மன்னிப்பு கேட்கும் வரை போராடுவோம் போராடுவோம் மன்னிப்பு கேட்கும் வரை போராடுவோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கேளுங்கப்பா அமைதியா இருங்க